ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஆர் மேட்ச்சு போனேன். என்ன மேட்ச் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலகாரி. நம்மளுக்கு கலகாரினாலே ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வரும். அது நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அது என்ன சம்பவம்னு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தாங்க ஏரோப்ளேனோட கதவை திறக்காங்க. நம்ம எந்த இடத்துல இறங்குனா, நம்ம எப்போவுமே ஃபைட்டு போடக்கூடிய இடத்துல தான் இறங்குவோம். ஏன்னா நம்ம பெரிய ஆள் தான் ஓரளவுக்கு, அவ்வளோ பெரிய ஆள். இந்த ரெஃபினரியில் இறங்குனா நல்லா சம்பவம் செய்யலாம், அதனால அங்கேயே இறங்கிட்டேன். எனிமீஸ் எல்லாம் இங்கே தாங்க கைஸ் நிறைய இறங்குவாங்க ரெஃபினரியில். ஆனால் ஓல்டன் டேஸ்னால் ஓல்டு ஃப்ரீ ஃபயர்லலாம் இங்கே தான் முன்னாடி சம்பவம் செய்வாங்க எல்லோரும். இப்போ தான் ஆள் கம்மியாகிட்டு. ஆனால் எனக்கு இந்த இடம் நல்லா பிடிக்குங்க. சம்பவம் செய்யனாலே இந்த இடம் தான் ஞாபகம். ஆனால் பல்பு வாங்கினா என்ன பெருசாக இருக்கும். கீழே எனிமிக்க சத்தம் கேட்குது. என்ன வந்துட்டான். நம்ம கீழே போனால் இங்கேயும் ஒரு எனிமி வந்துட்டாங்க. ஆனால் நம்ம அடிச்சிட்டோம். ஆனால் மேலே உள்ளவா நம்மளை அடிச்சிட்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 செகண்ட் ரிவ்யூ ஆகி வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு பக்கத்தில் இருக்க கம்யூனிட்டி ஒரு இடத்துல இறங்குறோம், பார்க்கலாம். ஆனால் எனக்கு இந்த இடமும் பிடிக்கும் கைஸ். எனக்கு கலகாரில் சாண்டா கேபின், அடுத்து இது, அதுக்கப்புறம் ரெஃபினரி, அடுத்து இன்னும் நிறைய இடம் பிடிக்கிறேன். ஒரு நாள் இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா தனித்தனியாக வீடியோ போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் வீடியோ. என்ன தொடர்ந்து எல்லா நாளும் ஃப்ரீ ஃபயர் வீடியோ வரோம். நீங்கள் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேலஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாரர் எபிசோடு போய்ட்டுருக்குல்ல, அது வந்து நெக்ஸ்ட்டு ஹாலிடேக்கு தான் வரோம். நம்ம குவார்ட்டர்லி ஹாலிடேக்கு ஃப்ரீ ஃபயர் வேணால் எல்லா நாளும் தொடர்ந்து வரோம். ஒரு 2 நாள் அப்படி வராது, ஆனால் வந்துடும் எல்லா நாளும். ஹாரர் எபிசோடு மட்டும் கைஸ் நெக்ஸ்ட்டு வரோம். ஒரு வேளை அப்படி வரலாம். இப்போ எப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு வரலாம். ஒழுங்காக தெரில. சரிங்களா கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் மாற்றிட்டோம் கைஸ். ஆனால் சோலோவில் போகும்போது டோக்கன் அவ்வளோக்கா தேவைப்படாது. ஆனால் ஸ்குவாடு டியூ போகும்போது தான் ரிவ்யூ பண்ண நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் தேவைப்படும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கைஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஃப்ரீ ஃபயர் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா த்ரோன் எடுங்க என்ன கைஸ். அதுதான் இந்த கேமில் ஷார்ட்டில் பவர்ஃபுல் கன். ஷார்டு இந்த மாதிரி ஷார்ட் ரேஞ்சில் ப்ரோ அடித்து தான் ப்ரோ நான் அவுட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லவங்களாம் ட்ரை பண்ணுங்கள். இது இல்லைன்னா மேக் எடுங்க, ரெண்டுமே ஒர்த். மேகுக்கு ரீசெண்டாக பவரை குறைச்சாங்க மிட்டில் சொல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டிட்டாங்க மிட்டில். அப்படி மேகும் நல்லா அடிக்கும் கைஸ். இப்போ நீங்கள் பழசே நினைக்காதீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தினமும் உங்களுக்கு அப்டேட்டை பற்றியும் போடுறேன், அப்டேட்டை அப்டேட்டை பற்றி போடுறேன். அடுத்து இந்த மாதிரியும் போடுவேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் டக்குனு வந்துச்சுனாலும் போடுவேன். அது நம்மளுக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கனால அவ்வளோக்கா தெரியாது. ஸோ கம்மியாகிட்டு தான் வரோம் கைஸ். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் பார்த்து நம்ம அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா June 21 வருவாங்க கைஸ். அங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட் நம்ம என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஏரோப்ளேனில் போவோம்ல, அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பீக்கு தான் இருக்குமா. அந்த இதில் 30 செகண்ட்ஸுக்கு நம்ம ஓல்டு பீக்கு இருக்கலாம். அங்கே ஓல்டு பீக் இருக்கும். செகண்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் நம்ம சோஷியல் ஐலாண்ட் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிரும். அதுவும் ஒரு சூப்பரான அப்டேட். நானும் ஓல்டு பிளேயர் தான். நான் ஓல்டு ஃப்ரீ ஃபயர்லேருந்து இப்போ வரைக்கும் நினைக்கிறது ஒன்று, ட்ரைனிங் எப்போண்டா ஓல்டாட்டு மாற்றுவாங்கன்னு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நியூ ஆட்டம் ஆக்காங்க, ஓல்டாட்டம் ஆக்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட். அடுத்து இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட் உண்டு, நிறைய அப்டேட். ஏன்னா இது 7th anniversary அப்டேட்னால நிறையா உண்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டு கைஸ். இந்த அப்டேட்டுக்காண்டி நான் தனி வீடியோ போடுவேன், சொன்னேன்ல போடுவேன். இதெல்லாமே சொல்லுவேன், மென்ஷன் பண்ணுவேன். எப்படி இருக்கும் அதெல்லாம் போடுவேன்னா தெரில.
ஆனால் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பண்ணுவேன் இப்படி உண்டு. ஆனால் இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆனது தான் கைஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெர்முடாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இது மாதிரி இருக்கும். அதில் ஜம்ப்பு நம்ம மேலே இருக்கலாம் கைஸ், மேலே வரைக்கும் அப்படி ஃப்ளை ஆகுறோம், கீழே வரும்போது கிளைடர் ஓடி வரும். ஆனால் இங்கேருந்து இந்த மாதிரி வீடு இதுலேருந்து குதிச்சாலாம் கிளைடர் வராது, அதில் மட்டும்தான். நம்ம கிளைடரை வாங்கவும் முடியாது. ஸோ அப்படி தான் கைஸ், அது ஒரு அப்டேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குல்ல கைஸ், மேலே போகலான்னு சொன்னாங்க. மேலே ஒரு இது வழியாக போகலாம், நம்ம க்ளவுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கே பீக்குக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ மாற்றிட்டாங்க. எப்படின்னா மாற்றிருக்காங்க, இந்த ஃப்ரீ ஃபயரில் ஓல்டு பீக்கை லாபியில் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஏரோப்ளேனில் போகக்கூடிய லாபியில் கொண்டு வந்துட்டாங்க கைஸ். ஸோ வந்து அப்டேட் வளரலன்னு பேசாமல் நம்ம கேமை பாருங்கள் கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்மையான டேமேஜ் போகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகாது, இங்கே அப்படி வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி நம்ம அடிப்போம், அங்கே போய்ட்டுருப்பானா அப்போ நம்ம பேராஃபுல்லாக வச்சு அடிப்போம். ஆனால் கைஸ் த்ரோன், பேராஃபுல், பைசோன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இல்லாமல் நல்லா அடிக்கும், ஸ்கின் இருந்தாலும் நல்லா அடிக்கும். அதனால் நீங்கள் பேராமல் இந்த 3 கன்னும் எடுக்கலாம், த்ரோன், பைசோன், பேராஃபுல், இந்த 3. ஆனால் நான் 2மே வச்சுருக்கேன், ஸ்கின்னாக அங்கே இருக்குது. ஸோ அதான் கைஸ். இன்னும் ஒருத்தன் வாரம் கைஸ், அவனையும் அடித்தாச்சு த்ரோன் வச்சு. சொன்னேம்ல கைஸ், த்ரோன் நல்லா தான் அடிக்கும். ஓகேங்களா கைஸ், இன்னும் இப்படியே ஏறி மேலே போகலாம் கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ், வீடியோ நிறைய ஆகிட்டு. ஓகே கைஸ்.